தூய சாயலில் நான் வளர இந்த மாலை வேளையில எல்லாரும் நம் உள்ளத்தை அர்ப்பணிப்போமா? ஒரு சிறிய பாடலை பாடி நாம் ஆரம்பிப்போம். தூய சாயலில் நான் வளர வாஞ்சையுடனே ஆசிக்கின்றேன். உந்தன் அன்பு ஐக்கிய மரிய தாகத்துடன் காத்திருக்கிறேன். ரட்சிப்பினூற்று ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவராக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேலையில் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் உம்முடைய ஆலயத்தில் சேர்ந்து ஆராதிக்க போற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க நாங்கள் ஆண்டவரை கூடி வந்திருக்கிறோம். தாகத்துடன் காத்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஆவியை எங்கள் மேலே ஊற்றியறலும் சுவாமி. எங்களுடைய உள்ளத்தை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் மேலே உம்முடைய ஆண்டவரே சுமை கிருபையை நீர் பொழிந்தருளும் அப்பா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் நாங்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாடலையும் நீர் ஆசீர்வதியும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரே சுமை உயர்த்தும் போது நீர் மாத்திரமே மகிமைப்படும் சுவாமி. ஆண்டவரே, அநேகர் எங்கள் மத்தியில் நீர் ஆண்டவரை கூட்டி சேர்த்தருளும் ஆண்டவரே. சுமை சிறு பிள்ளைகளுடைய அந்த ஆண்டவரே சுமை பைபிள் பொசிஷனையும் நீர் ஆசீர்வதித்தரலும். உங்களுடைய அடியாரை எடுத்து நீர் வலிமையாக உபயோகித்தரலும் ஆண்டவரே. ஆண்டவரே சுமை வந்தவர்கள் ஆண்டவரே ஒருவர் கூட ஆண்டவரே வந்த வண்ணமாகவே ஆண்டவரே செல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சுமை தொடுதல், உம்முடைய ஒரு அற்புதமாக நாங்கள் பார்த்து நாங்கள் செல்ல உதவி செய்தலும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே சுமை பாடின வண்ணமாக உம்முடைய சாயலை நாங்கள் ஆண்டவரே சுமை தரித்து ஆண்டவரே கிறிஸ்துவை உடையவர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். சகல துதி என மகிமையை ஏற்றுக்கொண்டுள்ளோம். எல்லாவற்றிலும் இயேசு மூலம் வேண்டி கேட்கிறேன் நல்ல ஜீவன் உள்ள பிதாவே, ஆமேன். நம் யாவும் எழுந்து நின்று தேவன் அன்பாயிருக்கிறார் என்ற பாடலை பாடம். 9வது பாடல், தேவன் அன்பாயிருக்கிறார். பாடலை நாம் யாவும் எழுந்து நின்று பாடுவோம். தேவன் அன்பாயிருக்கிறார் பாடுவோம். வானம் பூமி தம் துதிகளை பாடுங்கள். பாவத்தினின்று எழும்பி இதயத்தில் கீதம் பாடு. தேவன் அன்பாயிருக்கிறார் என்று பாடுவோம் பாடுவோம் பாடுவோம். தேவன் அன்பாயிருக்கிறார் என்று பாடுவோம். தேவன் உலகெங்கும் விளங்கும். இரத்தத்தால் பாவம் போக்கினார். இரவை பகலாக்கினார். ஆவியால் உள்ளம் நிரப்பினார். தேவ அன்பால் நாம்
பாசத்தில் நாம் மூழ்கினோம் தேவான்பு வாக்கு தத்தங்களை பெற்றோம் தேவான்பு பகலின் சூரியன் கேடகம் நம்பிக்கை பலனுமாவர் நம்முன் இருப்பாரன்று தேவன் கொள்வோம். பார்த்து நாம் உற்சாகமாக சந்தோஷமாக பாடுவோமா? எல்லா கரங்களை தட்டுவோமா? எல்லாம் சிறு பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் சந்தோஷமா கை தட்டலாமே. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. பாடுவோம். 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலையுடைந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலையுடைந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். எல்லாரும் பாடலாம். எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஒப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. எட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை வைக்கக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை வைக்கக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுக செய்யுங்கப்பா, மே
அதிகாலையில் தேவனை தேடினவர்கள். அதிகாலையில் தேவனை தேடினவர்கள். இப்பொழுது நாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். காலையில் நாம் எழுந்தவுடன் முதலாவது தேடுவது பைபிளையா, இல்லை மொபைலையா, தேவனையா அல்லது உலகத்தையா? முதலாவது தேடுவது, அதாவது வேதத்தில் அதிகாலையில் எழுந்தவுடன் தேவனை முதலாவது தேடினவர்களை பற்றி பார்க்கலாம். இவர் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் குமாரனாகிய ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்காக தேவன் தனக்கு குறித்த மோரிய தேசத்தில் உள்ள மலைக்கு புறப்பட்டு போனார். இவர்தான் மோசே. மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்து அதிகாலையிலே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டினார். யாத்திராகமம் 24:4. அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி அவ்விரண்டு கற்பலகைகளை கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையின் மேல் ஏறினார். யாத்திராகமம் 34:4. இவர்தான் யோசுவா. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். யோசுவா 6:12. இவர் கிடியோன். கிதியோன் காலமே எழுந்திருந்து தோலை கசுக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். நியாயாதிபதிகள் 6:38. இவர் சாமுவேல். சாமுவேலின் தாய் தகப்பனார் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். 1 சாமுவேல் 1:19. இவர்தான் எசேக்கியா ராஜா. அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தில் உள்ள பிரபுக்களை கூட்டிக் கொண்டு தேவனின் ஆலயத்திற்குள் போனான். 2 நாளாகமம் 29:20.
இவர்தான் யோபு. யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தங்கள் இருதயத்திலே தேவனை தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். மரியாளும் சாலேமே என்பவர்களும் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்திற்கு வந்தார்கள். லூக்கா 24:1. பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் அதிகாலமே தேவ ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 5:21. இவர்தான் தாவீது. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். சங்கீதம் 108:2. அதிகாலையிலே நாம் தேவனை தேடுவதால் என்ன கிடைக்கும்? அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள். நீதிமொழிகள் 8:17. அதிகாலையில் தேவனை தேடினால் என்ன பெற்றுக்கொள்ளலாம்? புது கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். புலம்பல் 3:23. இயேசு அதிகாலையில் என்ன செய்தார்? இயேசு அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மார்க்கு 1:35. இயேசு காலையிலே தேவாலயத்திற்கு சென்று உட்கார்ந்து ஜனங்களுக்கு உபதேசித்தார். யோவான் 8:2. அதிகாலை என்றால் என்ன? சூரியன் உதயமாகும் நேரம். மார்க்கு 16:2. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆம், அதிகாலையில் நாம் எழுந்தவுடன் பேச வேண்டிய நபர் தேவன். நம்மோடு பேச வேண்டியவர் தேவன். கேட்க வேண்டிய சத்தம் தேவ சத்தம். உண்ண வேண்டிய உணவு ஜீவனுள்ள வார்த்தையாகிய அப்பம். அதிகாலையில் தேவனை தேடி கண்டடைந்து பலனை பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்தவனே, ஜாக்கிரதையாய் நட, ஆபத்து அருகில். கிறிஸ்தவனே, ஜாக்கிரதையாய் நட, ஆபத்து அருகில். உற்சாகத்தோடே நட, புயல்கள் ஊடாய்.
கிறிஸ்தவனே, ஜபத்தோடே நட, விழுந்துவிட போகிறாய். கிறிஸ்தவனே, நம்பிக்கையோடே நட, இளைப்பாறுதல் தரும் தேவன் நம் தேவன். தட்டி அவர்களை வாழ்த்துவோமா? இப்பொழுது நாம் யாவும் எழுந்து செய்திக்கு முன்பதாக ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்ற பாடலை பாடுவோம். நாம் யாவும் எழுந்து ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்ற பாடல். ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும், நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நிரப்பும், ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this beautiful hour of worship. பரமபிதாவே, இந்த அழகான ஆராதனை நேரத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். Thank you for the message you have given to us through the children's Bible procession.
பிள்ளைகளுடைய அந்த வேதாகம ஊர்வல நிகழ்ச்சியின் மூலமாக நீர் கொடுத்த செய்திக்காக நன்றி. Those who lived close to you in the Bible, they were early risers. வேதத்திலே உமக்கு நெருக்கமாக ஜீவித்தவர்கள், அதிகாலையில் எழுந்தவர்கள். Teach us to develop this good habit of rising up early in the morning and spending time alone with you. அதிகாலையிலே எழுந்து உம்மோடு தனிமையிலே நேரத்தை செலவழிக்கும் இந்த பழக்கத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். Help us to inculcate or imitate this habit that you yourself had. நீரே கொண்டிருந்த இந்த பழக்கத்தை நாங்களும் கற்றுக்கொள்ள, அதை அப்படியே எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி And செய்யும். how you not only rose up early, sometimes you spent the whole night in prayer. எப்படியாக நீர் சில நேரங்களில் அதிகாலையில் எழுந்தது மாத்திரமல்ல, முழு இரவும் ஜெபத்திலே செலவழித்தீர். How much we need to depend on your strength and power to overcome the temptations of the world. உலகத்தின் சோதனைகளை ஜெயிப்பதற்கு உம்முடைய வல்லமையை நாங்கள் எவ்வளவாக சார்ந்து கொள்ள வேண்டும். By our own strength or flesh we cannot overcome the devil. எங்களுடைய சொந்த பலத்தினாலே மாம்சத்தினாலே பிசாசை மேற்கொள்ள முடியாது. But when we are linked to you and get the power from you, we are victors and overcomers. நாங்கள் உம்மோடு இணைக்கப்பட்டு உம்மிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் வெற்றியாளர்களாக ஜெயங்கொள்ளுகிறவர்களாகிறோம். Make us to live lives of victory. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை செய்யும். Make us a blessing in this world. இந்த உலகத்திலே எங்களை ஆசீர்வாதமாக்கும். Help us as we meditate upon your word. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு உதவி செய்யும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நான் கேட்கிறேன். Amen. I appreciate the children who performed or sang and acted out the message of early morning, early in the morning, getting up early and listening to God's voice. அதிகாலையிலே எழுந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக இந்த நாடகத்தில் நடித்து காட்டிய பாடல்கள் மூலமாக சொல்லிய பிள்ளைகளை நான் பாராட்டுகிறேன். I praise God for the teachers who have trained them. அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். 10 or 15 years from now, இப்பொழுதிலிருந்து 10-15 ஆண்டுகள் கழித்து these children would have grown up to be adults. இந்த பிள்ளைகள் பெரியவர்களாக வளர்ந்திருப்பார்கள். I believe what you have sung will really be imprinted in your heart, that you will keep this exhortation to rise up early, spend time alone with God. நீங்கள் என்ன பாடினீர்களோ அது உங்களுடைய இருதயத்திலே பதிந்து இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த புத்திமதிக்கு ஏற்றபடியாக அதிகாலையிலே எழுந்து தேவனோடு தனித்து இருக்க பழகுங்கள். God will bless you very richly in your studies, in your future. உங்களுடைய படிப்பில், உங்கள் எதிர்காலத்தில் தேவன் அபரிதமாக உங்களை ஆசீர்வதிப்பார். If you spend good time with God, especially early morning, spending time alone with God. நல்ல நேரத்தை, விசேஷமாக அதிகாலை வேளையை தேவனோடு தனித்து செலவழிப்பீர்களானால் தேவன் ஆசீர்வதிப்பார். So my text this morning is found in Luke chapter 14. இந்த நேரத்திலே என்னுடைய அந்த செய்தி லூக்கா 14 இருக்கிறது. My topic is discipleship. என்னுடைய தலைப்பு சீஷத்துவம். Today many people join the church and call themselves Christians. இன்றைக்கு अनेகர் சபையிலே சேர்ந்து கொண்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என்கிறார்கள். But when you ask them, why are you a Christian? ஆனால் நீ ஏன் கிறிஸ்தவனாக இருக்கிறாய் என்று அவர்களை கேட்டார். No testimony to give. கொடுப்பதற்கு சாட்சி இல்லை. My parents wanted me to come to church, that is why I am coming. என்னுடைய பெற்றோர் ஆலயத்திற்கு நான் வரும்படியாக செய்தார்கள், ஆகவே வருகிறேன். My friend had invited me, I keep coming. என்னுடைய நண்பன் அழைத்தான், தொடர்ந்து வருகிறேன். Today there are many people who go to big meetings and stand up and say, I have given my heart to Christ. இன்றைக்கு अनेக மக்கள் பெரிய கூட்டங்களுக்கு போய் எழுந்து நின்று என் இருதயத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார்கள். Well and good. நல்லது. But is there a change in your life? ஆனால் உங்கள் ஜீவியத்தில் மாற்றம் உண்டா? Have you left your old habits, old ways, old sins and come into a new life of holiness? பழைய பழக்கங்களை, பழைய வழிகளை, பழைய காரியங்களை விட்டுவிட்டு புதிய பரிசுத்த பாதையில் வந்தீர்களா? That is what matters. அதுதான் முக்கியம். Today the world is seeing
fake Christians. இன்றைக்கு உலகம் போலி கிறிஸ்தவர்களை பார்க்கிறது. And they have an opinion about Christianity. All these people are become followers of the foreign god. இவர்கள் எல்லாம் அந்நிய தெய்வத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று அவர்களை குறித்து ஒரு அபிப்பிராயம் கொள்கிறார்கள். They think Britishers came to India for business. Along with them, they brought their gods. அவர்கள் யோசிக்கிறார்கள், ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு தொழில் செய்ய வந்தார்கள், அவர்களோடு அவர்கள் தெய்வங்களை கொண்டு வந்தார்கள் என்று. But when you come to the Bible, ஆனால் வேதத்திற்கு வரும்போது disciple is a learner. சீஷன் என்று சொல்லும் பொழுது அவன் கற்றுக்கொள்ளுகிறவன். The word disciple occurs 255 times in the New Testament. சீஷன் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 255 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. The word Christian occurs 3 times. கிறிஸ்தவன் என்ற வார்த்தை 3 முறை தான் இருக்கிறது. Another 2 times the word believer appears. இன்னும் 2 இடத்திலே விசுவாசி என்ற வார்த்தை இருக்கிறது. So the disciples were called Christians for the first time in Antioch. We read that in Acts of Apostles 11:26. அப்போஸ்தலர் 11:26 நாம் படிக்கிறோம், அந்தியோகியாவிலே சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்று முதல் முறையாக அழைக்கப்பட்டார்கள். The spirituality of a church cannot be measured by the number of people who are attending. ஒரு சபையினுடைய ஆவிக்குரிய தன்மை எத்தனை பேர் வந்து பங்கு பெறுகிறார்களோ அதை வைத்து தீர்மானிக்கப்பட முடியாது. Neither by the beauty and the architecture of the church. அந்த சபையுடைய அழகு, அது கட்டுமானம், அதை வைத்தும் தீர்மானிக்க முடியாது. It depends. The spirituality of a church depends on the commitment of individual members to discipleship. ஒரு சபையினுடைய ஆவிக்குரிய தன்மை அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினரும் சீஷத்துவத்திற்கு எவ்வளவாக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அதை பொறுத்தது. Jesus himself never took satisfaction in the number of people who were following him. இயேசு தாமே அவரை பின்பற்றிய மக்களின் எண்ணிக்கையை பார்த்து திருப்தி அடையவில்லை. So in the 25th verse of the portion that we read, நாம் வாசித்த பாகத்திலே 25ஆம் வசனம், and there went great multitude with him, and he turned and said unto them. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, If any man come to me, யாதொருவன் என்னிடத்தில் வந்தால், and hate not his father and his mother and wife and children and brethren and sisters, yea, his own life also, he cannot be my disciple. தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். And whosoever doth not bear his cross and come after me cannot be my disciple. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். Jesus was riding in the crest of his popularity. இயேசு அவருடைய அந்த பிரபலத்தினுடைய உச்சத்தில் இருந்தார். If you turn to John 6th chapter, after the miracle of the feeding of the 5,000, multitudes wanted to follow him. யோவான் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தால் அந்த அற்புதம் செய்த பிற்பாடு திரளான மக்கள் அவரை பின்பற்ற விரும்பினார்கள். But Jesus said, I am the bread of life. ஆனால் இயேசு சொன்னார், நானே ஜீவாப்பம். Except you eat the flesh of the Son of Man, 66th verse of John 6. யோவான் 6:66 வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். Before that, 53. Then Jesus said unto them, Verily, verily, I say unto you, except ye eat the flesh of the Son of Man, drink his blood, we have no life in you. Whosoever eateth my flesh and drinketh my blood hath eternal life, and I will raise him up at the last day. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So people said, this is a hard saying, we cannot follow such a teaching. மக்கள் சொன்னார்கள், இது கடினமான உபதேசம், இதை நாம் பின்பற்ற முடியாது. Many people went away from him. அநேக மக்கள் அவரை விட்டு போய்விட்டார்கள். Jesus asked his disciple, do you also want to go away? இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போக விரும்புகிறீர்களோ? Peter said, no. To whom can we
Go, because you have the words of eternal life. பேதுரு சொன்னார், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் உண்டே. So Jesus was all the time discouraging superficial, light-hearted followers. இயேசு எல்லா நேரங்களிலும் மேலோட்டமாக விளப்பமான இருதயத்தோடு பின்பற்றுகிற காரியத்தை மக்கள் செய்யாதபடி அதைரியப்படுத்தினார். Jesus wants real disciples. இயேசுவுக்கு உண்மையான சீஷர்கள் தேவை. If you call yourself a child of God, உன்னை நீ ஒரு தேவனுடைய பிள்ளை என்றால், if you call yourself a Christian, ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், there must be the qualities of Christ in you. கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் உங்களில் காணப்பட வேண்டும். A disciple means a learner. சீஷன் என்று சொல்லும் பொழுது கற்றுக்கொள்ளுகிறவன். You can be a disciple of anybody. யாருடைய சீஷனாக வேண்டுமானால் But இருக்கலாம். if you are a disciple of Jesus, ஆனால் இயேசுவின் you சீஷனானால் must take the teachings of Jesus இயேசுவினுடைய போதனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். and ultimately become like Jesus. கடைசியிலே இயேசுவை போலாக வேண்டும். Now, 4 things are involved in Christian discipleship. கிறிஸ்தவ சீஷத்துவத்திலே 4 காரியங்கள் இருக்கிறது. First of all, your commitment. முதலாவது உங்களுடைய அர்ப்பணிப்பு. Secondly, the cross, taking up the cross. இரண்டாவது சிலுவை எடுத்துக்கொள்வது. Thirdly, thinking or assessing the cost involved. மூன்றாவதாக அதிலே இருக்கக்கூடிய கிரயத்தை எண்ணி பார்ப்பது. And the conclusion, what you will become. முடிவாக நீ என்ன ஆவாய். So the commitment. அர்ப்பணிப்பு. Here the words are quite shocking, the words that Jesus uses. இங்கே இயேசு பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதிர்ச்சி If any தரக்கூடியவைகள். man come to me and hate not his father, mother, brother, sister, and his own life also, he cannot be my disciple. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளையும் சகோதரையும் சகோதரனையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். Wait a minute. ஒரு நிமிஷம் இருங்கள். Didn't Jesus teach about love? அப்படியானால் இயேசு அன்பை குறித்து போதிக்கவில்லையா? He taught you must love your enemies. அவர் உங்கள் சத்துருக்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னாரே. All the commandments of God is summarized. If you love God, love your neighbor. தேவனுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் கூட்டி தேவனை நேசியுங்கள் உங்கள் அயலாரை நேசியுங்கள் என்று சொன்னாரே. What is this talk of hating your close family members? உங்களுடைய சொந்த குடும்பத்தினரை வெறுப்பதனுடைய பேச்சு என்ன? Now you can understand this only when you compare your love for God, love for Jesus must be so high compared to your love for earthly family members or earthly ties. இயேசுவுக்காக உங்களுடைய அன்பு உங்களுடைய குடும்பத்தினருக்கு இடத்தில் நீங்கள் காட்டுகிற அன்போடு ஒப்பிடும் பொழுது அதிக மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும். So your love for Jesus is so high compared to your love for your family members. In comparison, it looks like hatred. இயேசுவுக்காக உங்களுடைய அன்பு மிக மிக உயர்வானது. அது உங்களுடைய குடும்பத்தாருடைய அன்போடு நீங்கள் ஒப்பிடும் பொழுது, ஆகவே அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் வெறுப்பது போல் அது தோன்றும். Parallel portion in Matthew, he is more clear. மத்தேயுவிலே இன்னும் தெளிவாக இதற்கு இணையான பாகத்தை சொல்லுகிறார். Matthew 10 chapter 37th verse, Jesus said, "He that loveth father or mother more than me is not worthy of me. He that loveth son or daughter more than me is not worthy of me." மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்றார். We are living in days when the word Christian has been diluted. கிறிஸ்தவம் என்ற அந்த வார்த்தை கலப்படமாய் போன நாட்களிலே நாம் வாழ்ந்து They கொண்டிருக்கிறோம். think a disciple is somebody who has gone a step higher than becoming a Christian. சீஷர்கள் என்பவன் கிறிஸ்தவனை காட்டிலும் ஒரு படி மேலே போனவனாக யோசிக்கிறார்கள். No, a Christian ought to be a disciple. இல்லை, ஒரு கிறிஸ்தவன் சீஷனாக இருக்க வேண்டும். In the early days, during the early church, if anybody became a Christian, he got baptized. ஆதி நாட்களில் ஆதி சபையிலே கிறிஸ்தவனானவன் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டான். The sentence of death was upon him. அவன் மேலே மரண தண்டனை இருந்தது. Anytime he could be hunted down and killed. எந்த நேரம் வேண்டுமானாலும் வேட்டையாடி கொல்லப்படலாம். These people stood their ground. At any cost they would not
deny their faith in Christ. இந்த மக்களோ எக்கிரயமானாலும் கிறிஸ்துவின் மேலே தங்களுடைய விசுவாசத்தை மறுதலிக்க மாட்டோம் என்று உறுதியாக So இருந்தார்கள். Jesus did not mince words when he put forth the terms of being a disciple. ஒரு சீஷனாக இருப்பது என்றால் என்ன என்ற விளக்கத்தை வைக்கும் பொழுது இயேசு வார்த்தைகளை அங்கே குழப்பவில்லை. He expected absolute allegiance to him, a priority over all other earthly ties in this world. இந்த உலகத்திலே எல்லா விதமான உலக பிரகாரமான கட்டுகளுக்கு மேலாக அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக அவர் எதிர்பார்த்தார். Your love for God, love for Christ should be more than your love for sports, love for entertainment, love for food. கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக உங்களுடைய அன்பு, உங்களுடைய விளையாட்டு, உங்களுடைய பொழுதுபோக்கு, உங்களுடைய மற்ற காரியங்களை விட அதிகமானதாக இருக்க வேண்டும். Carnal friendship and earthly ties, family ties must be all downs. மாம்ச நட்பு, உலக பிரகாரமான நட்பு, குடும்ப இணைப்புகள் எல்லாமே கீழாக இருக்க வேண்டும். What kind of commitment do you have? எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள்? It is not enough to say I go to such and such a spiritual church. நான் இன்ன விதமான ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன் என்றால் போதாது. Oh, my family, we come from a very devout generation. From my grandfather, we are all devout people. நாங்கள் தெய்வ பக்தி உள்ள சந்ததியிலிருந்து வருகிறோம். எங்கள் தாத்தா காலத்திலிருந்து நாங்கள் தெய்வீக பக்தி உள்ளவர்கள். How is your commitment to Christ? கிறிஸ்துவுக்கென்று உங்களுடைய ஒப்புவிப்பு எப்படி இருக்கிறது? Have you become a disciple of Christ? கிறிஸ்துவின் சீஷராகி விட்டீர்களா? Or are you loosely calling yourself a believer, a Christian? இல்லை என்றால் உங்களை ஒரு விசுவாசி என்றோ கிறிஸ்தவன் என்றோ அப்படியே வெறுமனே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? Without any commitment to Christ. கிறிஸ்துவுக்கென்று எந்த அர்ப்பணிப்பும் இல்லாதபடி. Are you compromising with sin, world, evil in your workplace? உங்கள் வேலை ஸ்தலத்திலே பாவத்தோடு உலகத்தோடு நீங்கள் ஒத்து போகிறீர்களா? In your place, in your school, institution, are you standing for God and His truths? உங்கள் வேலை இடத்திலோ ஸ்தாபனங்களிலோ பள்ளிகளிலோ தேவனுக்காக அவருடைய சத்தியத்திற்காக நிற்கிறீர்களா? Secondly, இரண்டாவதாக Jesus said, if you don't bear the cross, you cannot be my disciple. இயேசு சொன்னார், நீங்கள் சிலுவையை சுமக்கவில்லை என்றால் என் சீஷனாக இருக்க முடியாது. 27th was, whosoever doth not bear his cross and come after me cannot be my disciple. 27ஆம் வசனம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். Now people want the benefits of the cross. சிலுவையினுடைய பலன்களை மக்கள் விரும்புகிறார்கள். Salvation, ரட்சிப்பு, forgiveness of sins, பாவ மன்னிப்பு, eternal life, நித்திய ஜீவன், deliverance from the guilt of sin, குற்ற உணர்விலிருந்து பாவ உணர்விலிருந்து விடுதலை, and an eternal inheritance. நித்திய சுதந்திரம். They want all the blessings of the salvation, involved in salvation. ரட்சிப்பில் இருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு வேண்டும். But bearing the cross, oh, they don't want to bear the cross. ஆனால் சிலுவை சுமப்பது வரும்போதோ அவர்கள் சிலுவை சுமக்க விரும்பவில்லை. No, a disciple is one who is ready to turn his back on sin, world, evil, and put his face to the cross. சீஷன் என்று சொல்லப்படுகிறவன் உலகத்திற்கு பாவத்திற்கு தன்னுடைய முதுகை காட்டி சிலுவையை சுமக்க ஆயத்தமானவனாக இருக்க வேண்டும். Somebody asked A.W. Tozer, what is the meaning of bearing the cross? A.W. டோசர் என்பவரிடத்திலே யாரோ இப்படியாக கேட்டார்கள், சிலுவை சுமப்பது என்றால் அர்த்தம் என்ன? A.W. Tozer was a great man of God, written many books. A.W. டோசர் என்பவர் பெரிய தேவ மனிதர், அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். He says the meaning of bearing the cross, சிலுவை சுமப்பது என்பதின் அர்த்தம், a crucified man only looks in one direction. சிலுவையில் அறையப்பட்ட மனிதன் ஒரு பக்கம் தான் பார்ப்பான். You won't turn to many directions, you will look to one direction. அநேக பக்கங்கள் திரும்பி பார்க்க மாட்டான், ஒரு பக்கத்தில் தான் பார்ப்பான். Secondly, இரண்டாவதாக, a man on the cross, a crucified, you cannot turn back. சிலுவையிலே அறையப்பட்ட மனிதன் திரும்பி போக முடியாது. You have taken your decision to follow your master, the Lord Jesus Christ.
உங்கள் எஜமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக தீர்மானம் எடுத்தீர்கள். There's no turning back. திரும்பி No turning back. திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்க்கேன். You know that song, I have decided to follow Jesus. No turning back, no turning back. உங்களுக்கு இந்த பாடல் தெரியும், இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தேன், பின்னோக்கே நான். The world behind me, the cross before me. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. No turning back, no turning back. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். There's some history of the song, people have researched who wrote this song. இந்த பாடலை எழுதியது யார் என்று இதை குறித்த சரித்திரத்தை ஆராய்ச்சி செய்தார்கள். Some people have found out of research this was from a person called Noksheng from a Garo tribe in the northeast region. வடகிழக்கு பகுதியிலே நாக்ஷன் என்ற அந்த கேரோ இனத்தை சேர்ந்தவர் எழுதியது என்று சொல்லுகிறார்கள். No, he didn't write the song. This is his words. அவர் இந்த பாடலை எழுதவில்லை, அவருடைய வார்த்தைகள் இவை. 150 years ago when there was revival in the west, Wales revival, out of that some missionaries came to northeast and labored. One family was converted. 150 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வேல்ஸ் உயிர் மீட்சி வந்த பொழுது அங்கிருந்து சிலர் வந்து இங்கே வடகிழக்கு பகுதிகளிலே அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அதிலே ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. Through him many others were coming to Christ. அவர்கள் மூலமாக அநேகர் கிறிஸ்துவண்டை வந்தார்கள். Village tribal chief was very angry and called him before all the villagers. He wanted him to renounce his faith in Christianity. அந்த கிராம தலைவன் மிகவும் கோபம் அடைந்தான். இந்த மனிதருக்கு எல்லா மக்களுக்கு முன்பாக இவர் கிறிஸ்தவத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னார். However much they threatened him, he would not turn back. எவ்வளவு பயமுறுத்திய போதிலும் திரும்பி பார்க்கவில்லை. So he said, I have decided to follow Jesus. அவர் சொன்னார், இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தேன். They threatened and they killed 2 of his children before his eyes. அவர்கள் அவரை பயமுறுத்தி அவர் கண்களுக்கு முன்பாக 2 பிள்ளைகளை கொன்றார்கள். You are going to lose your wife also, will you turn back? மனைவியையும் இழக்கப் போகிறாய், திரும்பி போவாயா என்றார்கள். Back to your old religion. உன்னுடைய பழைய மதத்திற்கு. No turning back, no turning back. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் என்றார். Finally they killed the wife also, arrowed the wife. கடைசியிலே அம்பு எய்து மனைவியும் கொன்றார்கள். Are you going to turn back to the old faith? பழைய விசுவாசத்துக்கு போக போகிறாயா? Though no one join me, still I will follow Christ. யாரும் என்னை பின்பற்றவில்லை என்றாலும் கிறிஸ்துவை நான் பின்பற்றுவேன். This story was found out by Sadhu Sundar Singh. It is believed that he only was instrumental in bringing this chorus or song. இந்த கதை சாது சுந்தர் சிங் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவர்தான் இந்த பாடலை இதை பாடலாக இயற்றினார் என்று நம்பப்படுகிறது. How is your commitment to Christ? கிறிஸ்துவுக்கென்று உங்கள் அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? Are you ready to take the cross? சிலுவை எடுக்க நீங்கள் ஆயத்தமா? Or do you want to have a cushy, comfortable religion? இல்லை என்றால் நீங்கள் சௌகரியமான பிரச்சனை இல்லாத பக்தி கொள்ள விரும்புகிறீர்களா? Today, although there is persecution in many parts of North India and even South, இன்றைக்கு வட இந்தியாவிலே அநேக பாகங்களில் உபத்திரவங்கள் இருந்தாலும் சில இடங்களில் தென் பகுதியிலும் இருந்தாலும் we are not seeing the persecution that was present in some of the communist countries. சில கம்யூனிஸ்ட் தேசங்களிலே இருக்கும்படியான உபத்திரவங்களை நாம் பார்க்கவில்லை. Terrible persecution. பயங்கரமான உபத்திரவம். We need to take a stand. நாம் நிற்கும்படியாக தீர்மானிக்க வேண்டும். Are you ready to bear the cross? சிலுவை சுமக்க ஆயத்தமா? Some people say, சில மக்கள் சொல்லுகிறார்கள், my sickness is my cross. என்னுடைய சுகவீனம் தான் என் சிலுவை. Or my mother-in-law is my cross. இல்லை என் மாமியார் தான் என் சிலுவை. Your mother-in-law may be cross, but that is not your cross. உங்களுடைய மாமியார் சிலுவையாக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் சிலுவை அல்ல. Or your sickness, if your sickness is not due to your bearing the cross, you cannot call it your cross. உங்களுடைய சுகவீனம் நீங்கள் சிலுவை சுமப்பதினால் வரவில்லை என்றால் அதை சிலுவை என்று சொல்ல முடியாது. But whatever you suffer because you have become a disciple of Jesus, that is the cross you have to bear. நீங்கள் இயேசுவின் சீஷன் ஆனதினாலே என்ன பாடுகள் படுகிறீர்களோ அதுதான் நீங்கள் சுமக்கும் சிலுவை. Are you ready to face what Jesus faced? இயேசு சந்தித்ததை நீங்கள் சந்திக்க ஆயத்தமா? In Revelation 2:10 Jesus says, "Be thou faithful unto death." வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 இயேசு சொல்லுகிறார், மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு.
Thirdly, remember the cost. It involves some cost to be a disciple of Jesus. மூன்றாவது, இயேசுவின் சீஷன் ஆக வேண்டும் என்றால் அதற்கு சில கிரயம் செலுத்த வேண்டும். Now salvation, there is no cost, it is free. ரட்சிப்புக்கு கிரயம் இல்லை, அது இலவசம். It is free because Jesus paid the full price of our salvation. ஏனென்றால் நம்முடைய ரட்சிப்பிற்கு முழு கிரயத்தையும் இயேசு செலுத்தினார். But when you are saved and become a disciple of Jesus, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் சீஷன் ஆகும்போது you need to think about the cross that involves in your life. உங்களுடைய ஜீவியத்திலே இருக்க வேண்டிய சிலுவையை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டும். If you turn to Luke 14, லூக்கா 14க்கு திருப்பினால் 28 verse onwards, 28ஆம் வசனத்திலிருந்து, For which of you, intending to build a tower, sitteth not down first and counteth the cost, whether he have sufficient to finish it, lest haply after he laid the foundation and is not able to finish it, all that behold it begin to mock him, saying, This man began to build and was not able to finish it. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால், பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? Some people in their difficulty, they tell God, Lord, if only you will heal me in this present situation, then I will become your disciple. சில மக்கள் அவர்களுடைய கஷ்டத்திலே தேவனிடத்தில் சொல்வார்கள், ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நீர் என்னை குணமாக்கினால் நான் உம்முடைய சீஷன் ஆவேன். I will leave all my sins, all my bad habits. எல்லா பாவத்தையும் கெட்ட பழக்கத்தையும் விட்டு விடுவேன். If only you deliver me from this situation, I will become your disciple. இந்த சூழ்நிலையிலிருந்து நீர் என்னை விடுவித்தால் மாத்திரம் நான் உம்முடைய சீஷன் ஆவேன். But very often that is called foxhole repentance. அநேக நேரங்களிலே அதுவோ நரியின் குழியிலிருந்து மனம் திரும்புவது போன்றது. A fox, when it is in danger, it goes into the hole and waits for some time before it comes out again. நரி அபாயம் இருக்கும் பொழுது அந்த குழிக்குள்ளாக போய் கொஞ்ச நேரம் வெளியே காத்திருந்து விட்டு மறுபடி வரும். So foxhole repentance is not real repentance. நரியின் குழியிலிருந்து மனம் திரும்புவது உண்மையானது அல்ல. You need to really make a commitment. நீங்கள் உண்மையாகவே நீங்கள் உங்களை ஒப்புவிக்க வேண்டும். You need to think about the cost. நீங்கள் கிரயத்தை யோசிக்க வேண்டும். In the middle of 19th century, that is 1850 and so on, 1850 போன்ற அந்த ஆண்டுகளில் there was a great warrior in Italy called Garibaldi. கேரிபால்டி என்ற பெரிய வீரர் இருந்தார் இத்தாலியிலே. So Italy actually initially was made of many states, a few divisions. இத்தாலி அநேக மாநிலங்களாலே கட்டப்பட்டிருந்தது, சில பிரிவு தான் இருந்தது. Some of them were under the influence of Austria, some under the influence of France. சிலர் ஆஸ்திரியாவினுடைய ஆளுகையின் கீழும் சிலர் பிரான்சினுடைய ஆளுகையின் கீழும் இருந்தார்கள். So though for a short time when Napoleon was ruling, he had conquered all and made it into one country. கொஞ்ச காலம் நெப்போலியன் ஆட்சி செய்த பொழுது எல்லாவற்றையும் ஜெயித்து ஒரு தேசமாக்கினார். After Napoleon was dead, again all these small states wanted to become independent or go on the side of Austria or France. நெப்போலியன் அவர் மரித்த பிற்பாடு இந்த மாநிலங்கள் எல்லாம் மறுபடியுமாக தனித்தனி மாநிலங்கள் ஆகி ஆஸ்திரேலியாவோடு பிரான்ஸோடு சேர்ந்து கொள்ள விரும்பினார்கள். At that time, Garibaldi, he was a revolutionary. அந்த நேரத்திலே கேரிபால்டி அவர் ஒரு புரட்சியாளராக இருந்தார். And he called the people that you need to unite for the sake of the country. தேசத்தின் நிமித்தமாக நீங்கள் ஒன்றாக சேர வேண்டும் என்று மக்களை அழைத்தார். What did he say? என்ன சொன்னார்? Say, I am not offering you houses and salaries. நான் உங்களுக்கு வீடுகள் சம்பளங்கள் கொடுக்கவில்லை. I am offering you war, hunger, thirst, privations. நான் உங்களுக்கு யுத்தங்களை தருகிறேன், பசி தாகத்தை தருகிறேன்.
He that loves his country, come on, join me. தேசத்தை நேசிக்கிறவன் வந்து என்னோடு சேர்ந்து கொள். And we are going to fight the enemy. நாம் சத்துருவை சண்டையிட போகிறோம். Ultimately, many people joined an army of 4,000 people he was able to pull, and they were able to defend, and they were able to help in the unification of Italy. அநேகர் சேர்ந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 4000 பேர் சேர்ந்தார்கள். அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து மற்றவர்களை தோற்கடித்து இத்தாலி தேசத்தை ஒன்றாக இணைத்தார்கள். Now many people want something, lollipops, children love lollipops or this or that, to parents sometimes bribe them with that. சில அநேக பிள்ளைகள் சில நேரங்களில் இந்த லாலிபாப் போன்றதை விரும்புகிறார்கள். But here a discipleship is one who has complete allegiance to Christ. ஆனால் சீஷத்துவம் என்பது முற்றிலுமாக கிறிஸ்துவின் பக்கம் இருப்பது. So whether he gets some compensation in this world or not, he keeps Christ's cause first in his life. இந்த உலகத்திலே அவர் அதற்கு ஈடாக ஏதாவது கொடுக்கிறாரோ இல்லையோ, ஆனாலும் கிறிஸ்துவனுடைய காரணத்தை இந்த உலகத்தில் தாங்கள் முதலாவது வைப்பார்கள். When Shadrach, Meshach and Abednego were faced with death through fire, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அக்கினியினாலே எரிக்கப்படும்படியான காரியம் நேரிட்ட போது they were asked to bow down before the image that Nebuchadnezzar had made. நேபுகாத்நேச்சார் உருவாக்கிய அந்த உருவத்திற்கு முன்பாக அவர்கள் தலை வணங்கும்படி சொல்லப்பட்டது. If they did not bow, they would be thrown into the furnace of fire heated 7 times. அவர்களோ தலை வணங்கவில்லை என்றால் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையிலே எரியப்பட இருந்தார்கள். They did not bow down to Nebuchadnezzar's image or nor took his word, but they said, O king, we are not careful to answer thee in this matter. If it be so, our God will deliver us. Even if he doesn't deliver, we will not bow down to your image. அவர்கள் நேபுகாத் நேச்சாருடைய வார்த்தையை இந்த காரியத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் ராஜாவை பார்த்து, ராஜாவே, உமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீர் உருவாக்கிய இந்த சிலைக்கு முன்பாக நாங்கள் வணங்க மாட்டோம். எங்களுடைய தேவன் எங்களை காப்பாற்றுவார். அப்படி காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்றார்கள். So they were fully agreed. They did not have any two opinions. Whatever happens, we will not bow down to this idol. அவர்களுக்கு 2 அபிப்பிராயம் எல்லாம் இல்லை. என்ன நேரிட்டாலும் இந்த விக்கிரங்களுக்கு முன்பாக தலை வணங்க மாட்டோம் என்றார்கள். And what happened? God did a miracle. தேவன் அற்புதம் செய்தார். The fire did not consume upon them. அக்கினி அவர்களை பட்சித்து போடவில்லை. King Nebuchadnezzar saw the 4th man, the son of man, or it was Jesus himself, walking with these 3 young men. நேபுகாத்நேச்சார் 4வது மனுஷனை, தேவகுமாரனை அங்கே பார்த்தார். அது இயேசு கிறிஸ்துவை இந்த வாலிபர்களோடு நடப்பதை பார்த்தார். The king was able to say, I give a commandment that nobody should speak against the God of Shadrach, Meshach and Abednego. ராஜா இப்படியாக கட்டளை கொடுக்க முடிந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுடைய தெய்வத்துக்கு எதிராக யாரும் வாயை திறக்க கூடாது என்று கட்டளையிடுகிறேன் என்றார். Moses had a choice to make. மோசேக்கு தெரிந்து கொள்ளும்படி ஒரு வாய்ப்பு இருந்தது. But by faith he refused. When he was come to years, he refused to be called the son of Pharaoh's daughter, choosing rather to suffer affliction with the people of God. ஆனால் விசுவாசத்தின் நிமித்தமாக அவருக்கு வயது ஆனபோது பார்வோனின் மகளின் குமாரன் என்று சொல்லப்படுவதை மறுத்து தேவனுடைய பிள்ளைகளோடு உபத்திரவத்தை சந்திப்பதையே அவர் தெரிந்து கொண்டார். Because he knew what was the most rewarding. ஏனென்றால் மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியது எது என்று அவருக்கு தெரியும். Riches of Christ is greater than the riches of Egypt. கிறிஸ்துவினுடைய ஐஸ்வரியம் எகிப்தின் ஐஸ்வரியத்தை காட்டிலும் பெரியது. End of the children of God is much greater than the end of these Egyptians who were oppressing the children of Israel. இஸ்ரவேல் புத்திரரை ஒடுக்குகிற எகிப்தியருடைய முடிவை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய முடிவு மிக பெரியது. Have you counted the cost? நீங்கள் கிரயத்தை எண்ணி பார்த்தீர்களா? If you want to truly follow Christ, உண்மையாகவே கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற விரும்பினால் you cannot make a light-hearted decision.
நீங்கள் அப்படியே லேசான தீர்மானத்தை எடுக்க முடியாது. You are choosing to identify yourself with Christ on the cross. நீங்கள் உங்களை சிலுவையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவோடு அடையாளம் காட்டிக்கொள்ளும்படி You தெரிந்து can கொள்கிறீர்கள். only look at one direction. ஒரு பக்கம் மாத்திரமே பார்க்க முடியும். You cannot turn back. பின்னிட்டு போக முடியாது. I said Tozer told about three things. தோசர் 3 காரியங்களை சொன்னார். The man on the cross, he is looking only at one direction. சிலுவையிலே இருக்கிற மனிதன் ஒரு பக்கம் தான் பார்க்கிறான். He cannot turn back. அவன் திரும்பி பார்க்க முடியாது. And you have taken a decision. You cannot, you should not, and you will not turn back. நீ திரும்ப முடியாது, திரும்ப மாட்டாய் என்ற தீர்மானத்தை நீ எடுத்திருக்கிறாய். Third important thing about the crucified life is சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியத்தை குறித்த மூன்றாவது முக்கியமான you காரியம், have no plans on your own. உங்களுக்கென்று சொந்தமான திட்டம் கிடையாது. No plans of your own. உங்கள் சொந்த திட்டங்கள் கிடையாது. After whatever Christ wills in your life, that is your plan. இனிமேல் கிறிஸ்துவினுடைய சித்தம் உங்கள் ஜீவியத்தில் என்னவோ அதுதான் உங்கள் திட்டம். A man on the cross who is crucified, he cannot plan, oh, I will go to this place, that place, I will do business, I will go there. He has no plans. சிலுவையிலே அறையப்பட்ட மனிதனோ நான் இங்கே போவேன், அங்கே போவேன், இந்த தொழில் செய்வேன், அதை செய்வேன் என்றெல்லாம் திட்டம் அவனுக்கு இல்லை. So in conclusion, we முடிவாக read Luke 14:34. லூக்கா 14:34. Salt is good. உப்பு நல்லதுதான். But if the salt have lost its savor, wherewith shall it be seasoned? உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? It is neither fit for the land nor for the dunghill, but men cast it out, that he that hath ears to hear, let him hear. அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். Now salt is very good, very useful commodity. உப்பு மிகவும் நல்ல ஒரு பொருள். And it has got preserving power. அது பொருட்களை பாதுகாக்கக்கூடிய சக்தி கொண்டது. An antiseptic healing power. அது குணமாக்குற சக்தி கூட இருக்கிறது. It adds taste to the food. உணவிற்கு சுவையை கூட்டுகிறது. Without salt, everything looks bland, tasteless. உப்பு இல்லாதபடி எல்லாமே சுவை இல்லாதது போல் தெரியும். So Jesus said, you are the salt of the earth. இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். A disciple is a salt who will influence people around him. சீஷன் என்பவன் ஒரு உப்பாக இருக்கிறான், சுற்றி இருக்கிற மக்களை அவர்களை ஆளுகை செய்கிறான். How do you influence people around you? உங்களை சுற்றி இருக்கிற மக்களை எப்படி ஆளுகை செய்வீர்கள்? It is through your witness and testimony. உங்கள் சாட்சியின் மூலமாக. It may not be loud testimony from the pulpit or from the open air. ஏதோ திறந்த வெளியிலோ இல்லை மேடையிலோ இருந்து சாட்சி சொல்வது அல்ல. But people watch your life. மக்கள் உங்கள் ஜீவியத்தை கவனிக்கிறார்கள். What kind of life you are living? நீங்கள் எப்படிப்பட்ட வழியாக ஜீவிக்கிறீர்கள்? When you are in a tight spot. நீங்கள் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும்போது Are you speaking lies like other people? மற்றவர்களைப் போல பொய் பேசுகிறீர்களா? Are you involved in cheating, hypocrisy and other kinds of wickedness? ஏமாற்றுவது, மாய்மாலம், மற்ற விதமான பொல்லாப்பில் ஈடுபடுகிறீர்களா? Do they say that you love holiness and your life is clean? நீங்கள் பரிசுத்தத்தை விரும்புகிறீர்கள், உங்கள் வாழ்க்கை தூய்மையாக இருக்கிறது என்று அவர்கள் பார்க்கிறார்களா? When you are running away from evil and sticking to God and His holy ways, நீங்கள் பொல்லாப்பை விட்டு விலகி ஓடி தேவனையும் அவருடைய பரிசுத்த வழிகளையும் பற்றிக் கொண்டிருக்கும் போது life will be like salt. உங்களுடைய ஜீவியம் உப்பை போல் இருக்கும். But at the same time, salt can bring stinging pain on wounds. அதே நேரத்திலே இந்த உப்பு ஆனது காயங்களிலே நல்ல வலியை கொண்டு வரும். So you cannot please everybody. எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாது. Some people may be angry because of your stand for Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்காக நிற்பதனாலே சில மக்கள் கோபப்படலாம். They will it is like rubbing salt into their wounds. இது அவர்களுடைய காயத்திலே உப்பை தேய்ப்பது போன்றது. They become angry. கோபமடைவார்கள். Jesus said, blessed are you when you are persecuted for my name's sake. இயேசு சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். All these will come. எல்லாம் வரும். But rejoice, great is your reward in heaven. ஆனால் பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுந்ததாக இருக்கும், ஆகவே களிகூருங்கள். One more thing about discipleship is warfare. சீஷத்துவத்தை குறித்து இன்னும் ஒரு காரியம், அது ஒரு யுத்தம். 31st verse, and what king going to make war against another king sitteth not down first and consulteth whether he be able with 10,000 to meet him that cometh
against him with 20,000. 31ஆம் வசனம், அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? So a disciple is called to a warfare. சீஷன் யுத்தத்திற்கு அழைக்கப்படுகிறான். Not an evil warfare but a good warfare. ஒரு பொல்லாத யுத்தம் அல்ல, நல்ல யுத்தம். What is an evil warfare? பொல்லாத யுத்தம் என்றால் என்ன? When you fight one against another. ஒருவருக்கு எதிராக சண்டையிடுவது. Brother against brother, sister against sister. சகோதரனுக்கு எதிராக சகோதரன், சகோதரிக்கு எதிராக சகோதரி. Disagreement and loud talk amongst believers. விசுவாசிகள் மத்தியிலே ஒத்துப்போகாத பெரிய கூச்சல். Now devil likes such things. பிசாசு அப்படிப்பட்டதை விரும்புவான். But you are called to war against Satan. ஆனால் சாத்தானுக்கு எதிராக போரிடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are called to war against the flesh. மாம்சத்துக்கு எதிராக போரிடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are to war against the lust of the flesh, lust of the eyes, the pride of life. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதற்கு எதிராக போரிட வேண்டும். All this is of the world. இவையெல்லாம் உலகத்தினால் உண்டானவை. The devil controls the world as well as the flesh. பிசாசு உலகத்தையும் மாம்சத்தையும் கட்டுப்படுத்துகிறான். You need to overcome these negative forces. இந்த முரணான சக்திகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். May God help us. Let us search our hearts. நாம் நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. We are called to be disciples. நாம் சீஷர்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். A Christian is a disciple. கிறிஸ்தவன் ஒரு சீஷன். A disciple is not something higher than a Christian. சீஷன் என்று சொல்லும் பொழுது அவன் கிறிஸ்தவனை காட்டிலும் மேலானவன் அல்ல. Every Christian is called to be a disciple. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சீஷனாக அழைக்கப்பட்டிருக்கிறான். Do we have the commitment? நமக்கு அர்ப்பணிப்பு உண்டா? Are we paying the cost? கிரயத்தை நாம் செலுகிறோமா? Are we bearing the cross? சிலுவை சுமக்கிறீர்களா? Are we the salt in this world? இந்த உலகத்திலே உப்பாய் இருக்கிறோமா? Are we a good influence amongst the evil world in which we are living? நாம் ஜீவிக்கிற இந்த பொல்லாத உலகத்திலே நாம் நல்ல அளவிற்கு நாம் ஆதிக்கம் செலுத்துகிறோமா? Let us search our hearts. நாம் நம் இருதயத்தை ஆராய்ந்து Let us பார்ப்போம். pray. நாம் ஜெபிப்போம். Father, we thank you for the meditation of your word. பிதாவே, உம்முடைய வார்த்தையின் தியானத்திற்காக நன்றி. Let us not be satisfied by mere church attendance. வெறுமனே ஆலயத்திற்கு வந்து போதிலே நாங்கள் திருப்தி அடைய Or வேண்டாம். putting something in the offering box and saying, I have finished my duty. காணிக்கையிலே எதையோ போட்டு என் கடமை முடித்தேன் என்று சொல்ல வேண்டாம். Let us be true disciples. நாங்கள் உண்மையான சீஷர்களாக இருக்கட்டும். Let there be that deep commitment. ஆழமான அர்ப்பணிப்பு இருக்கட்டும். A complete surrender to your will. உம்முடைய சித்தத்திற்கு முழுவதுமாக ஒப்புவிப்பது. Let us be those who have counted the cost. நாங்கள் கிரயத்தை எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்கட்டும். We have put our whole life to the cross. பழைய ஜீவியத்தை சிலுவையில் அறிந்திருக்கிறோம். Looking only at one direction. ஒரு பக்கம் மாத்திரமே பார்க்கிறோம். Looking unto Jesus, the author and finisher of our faith. எங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி No பார்த்து. turning back, no turning back. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். The world behind me, the cross before me. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. No turning back. பின்னோக்கேன். Let us be the salt of the earth. நாங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கட்டும். Let us fight the good warfare. நாங்கள் நல்ல யுத்தத்தை போரிடட்டும். Let us see your kingdom coming in and around us. எங்களை சுற்றிலும் உம்முடைய ராஜ்யம் வருவதை நாங்கள் காணட்டும். We pray that nations may listen to the gospel and turn from their evil ways. தேசங்கள் சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம். Help us and guide us. எங்களுக்கு உதவி செய்யும் வழி In நடத்தும். Jesus' holy name I pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். நாம் இப்பொழுது யாரும் எழுந்து நின்று இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் என்ற பாடலை பாடுவோம். பாடல் எண் 63. இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் யாவையும் தாராளமாய் என்றும் அவரோடு தங்கி நம்பி நேசிப்பேன்
Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.